ஷே எல்லாம் கேட்டுக்கோடா, விஷ்ணு கணக்குடா. சாப்பாட்டு உணவு இயற்கையாக கொடுத்ததை அம்புட்டு இந்த பேப்பரை வச்சு ஆதார கார்டில் இருக்கிறவன் ஓடியா தூக்கி போடு. நாங்கள் நல்லா சாப்பிடுதோம், நல்லா சாப்பிடுவோம். தமிழ்நாடு முழுவதும் காய்கறி விளைச்சலை குறைச்சிட்டான். பூரா நவதானிய விளைய இடத்த பூரா மில்லு தொழிற்சாலை பூரா போட்டிருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு கூத்தடியாடா. கண்டாரோலி மனை முட்டா குதிமனை நெல் விளையது மட்டும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னும் இதையும் இத்தனை கோடி காக்கானா பூரா இந்த புரோக்கர் முட்டா குதிமன் பூரா குண்டியை தூக்கிட்டு அலைதான். இல்லை கண்டிப்பாக புரோக்கருக்கார குதிமனை தேடி தூக்கி குண்டிலையும் புடுக்கலையும் வைக்காமல் விடமாட்டாங்க. வானரப்பட இராணுவ வீரர் இந்த அழிச்சதை இந்த முட்டா குதிமை புரோக்கர் இல்லை பொம்பளை கூட்டு கொடுத்த புரோக்கர் இருக்கான். எப்படி இடத்து புரோக்கர், தரகர் புரோக்கர், வெளிநாடு எக்ஸ்போர்ட் அது ஏற்கனவே கணக்குள்ளே போட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கண்டாரோலி மண் சூடு வைக்க போடணும்ல, சூடு வைக்க இந்த கண்டாரோலி மண்ணுக்கு தேடி தூக்கி உள்ளே வச்சு கம்பியில் சூடு ஏற்றி புடுக்கலையும் நீ தின்னு கழிக்கலை. இப்போ வேளவு சோழியை பார்க்காம வித்தோட்டமாக பேண்ட் சட்டையை மாட்டி அப்படியே போய் அப்படியே விற்று தின்னு கொண்டாட்டி பிள்ளைக்கு அப்படியே வாயில் ஊட்டி விட்டு மல்லாக்க படுக்கான் பட்டு மெத்தையில். எப்படி வேலை பார்க்காம சோழி இல்லாமல். இப்போ இந்த மினரல் வாட்டரை பிடிக்காரு. மினரல் வாட்டரில் 8-7 ஓலச்சோடு கணக்கு இருக்குது. இந்த மாதிரி பூமியில் விளைகிறத 2ஆம் நம்பராக திருச்சி ஆல்கால் கெமிக்கல் பவுட்ரு வீடெல்லாம் தயாரித்து விடுறது 8-7 ஓலச்சோடில் கணக்கு இருக்குது. இப்போ அந்த நோயை எடுத்து தான் விட்டு தான் ஆகணும். அப்படின்னா தான் செட்டி கிராமத்தில் வெளியே கிளப்பி விடுவார். பூரா 100 பேர் 500 தின்னுட்டு அவன் வீட்டில் 2 பேர் 3 பேர் சாவுவான். அவன் வீட்டில் ஏற்கனவே சொல்லிட்டு இன்றைக்கி சாப்பாடு இந்த சாப்பாடு சாப்பிட்டோம், இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டோம், இந்த தண்ணி மினரல் வாட்டர் இந்த கம்பெனியில் வாங்கி சாப்பிட்டோம்னு சொல்லி தான் சாவான். அப்போ பிடிக்கிற புடியில் ஒவ்வொரு கம்பெனிகளை பூரா அப்படியே நடு ரோட்டில் அப்படியே கிழிச்சி எறிய விடுவார். கடவுளால் தாண்ட முடியும். இப்போ உள்ள சென்ட்ரேஸ் முட்டா குதிமனுக்கு தெரியாது. இப்போ உள்ள சென்ட்ரேஸில் உள்ள முட்டா குதிமனுகளுக்கு தெரியாது. என்னமோ இடம் கிடக்கு, என்னமோ நம்ம கெட்டுதோம், நம்ம 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்காம அந்த புளித்திகளுக்கு தெரியும். சரியா? கடவுள் பூமியில் உட்காந்துட்டாருன்னா கிழிச்சி எடுப்பாருன்னு இந்த இப்போ உள்ள சென்ட்ரேஸ் முட்டா குதிமனுகளுக்கு தெரியாது. என்ன காரணம்? அவனுக்கு ஒரே பணம் மோகம். பொண்டாட்டிகளை தூக்கி வைக்கணும், பட்டு மெத்தியில் படுக்கணும், 4 வீலர் கார் 2 வீலர் வாங்கணும், வீடு மாளிகை கட்டணும், இடம் 10 ஏக்கர் 500 ஏக்கர் வாங்கணும், நம்ம நாக்கை போட்டு நக்கணுங்கிற வெளியில் போகிறான். அப்படியே கொண்ட நரம்பை எடுத்து விட்ருவார். இப்போ வரண்டா கிளப்பி விடுவாரா? இல்லை கைலாசத்துலேருந்து சொல்லுதேன், என்ன நீ அகம்பாத சேட்டை பண்ணிதையோ அத்தனையும் தக்க தண்டனை உண்டு. சாமி வெளியே கிளம்புத டைம் வரும். இப்போ எல்லாம் உள்ளே ஏற்றி உட்கார வச்சிட்டாரு. ஆனால் படைகள் ஆணு தான் வெளியே போவோம். பெண் உள்ள சாமி அம்மாமார்கள் வெளியே போகாது, அது உள்ளே தான் இருக்கும். ஆண் போகையில் பெண்ணு மெயின் சாமி அம்மாமார்களை வெளியே போகையில் பெண்ணு தலைமை தாங்கி தான் போவோம். இப்போ காவல் படையில் ஆண் போகையில் பெண்ணுக்கு தலை தாங்கி போகையில் பெண்ணு காலி பண்ண விட்டுரும். காலி பண்ணிடுறா அப்படின்னு படைகள்கிட்ட சொல்லல. அப்போ கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கும். இன்னும் என்ன ஆளுகளை இன்னுமே தான் காலியாகும். ஏன்னா ஏமங்காலம் தூவன்னு வெளியே வரல, கைலாசத்தை விட்டு வெளியே வரல. இன்னும் அதை வெளியே ஏற்றுவார். கடவுள் வெளியே ஏற்றியில் ஆட்டா முடிக்க அப்படியே பட்டுன்னு அப்படியே காலியாகும். ஒவ்வொருத்தன் சுண்டை தூக்கி நடு ரோட்டில் எரியும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. மினரல் வாட்டரும் சாப்பாடு தயாரிக்கல நோய் விட போகிறாரு, அடி வாங்க போகிறான். இனிமேல் தான் அடி தருமடி. இவ்வளோ நாள் போட்ட கணக்கு நல்லா இருக்குன்னு இழிச்சு போகிறார். இழிக்காரா விளையாடுவாரா? நிற்காரா நீதிமான்? விளையாட விட்டு அடிப்பார். சரியா? பூமி அழிக்க கொடுக்கல. பூரா டார்டாரா ஒரு 10 ஏக்கர் 50 ஏக்கர் உள்ளே இருக்குது. அப்படின்னா மொத்தத்தில் சனப்பெருக்கம் கொஞ்சம் தான் அந்த சிட்டிக்குள்ளே கிடப்பான், கிராமத்துக்குள்ளே கிடப்பான். வளைச்சி அடித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். இது யார் நிர்வாகம்? கவர்மெண்ட் ஆளாக்குற புளுத்திய நிர்வாகம். உன்னை பிடிக்கிற பிடியில் தின்னு கழிக்கிறதும் தண்ணி குடிக்கிற கழிக்கிற 2 இடத்த சூடு வைப்பாங்க. போட்டாரா 2 கணக்கில் இப்போ நோய் பயங்கரமாக வரும். அப்போ தான் செட்டி கிராமத்தை கிளப்பி விடுவார். கிளப்பி விடையில் ஊன்னு தயாரிக்கிற இடம் பூரா மில்லு துவச்சி இறங்க போட்டுக்கிட்டே இருக்கார் கணக்கு. ஐயா கடவுள் அதில் தான் அடி வாங்குவான். ஆங்கையில் அப்படியே தலை பிச்சு எறிவாண்டா. இல்லை விஷ்ணு போட்ட கணக்குடா, தப்பாதுடா.